அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபை நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய டைம் செப்பரேஷன் எப்படி இருக்கணும், டைம் டியூரேஷன் நம்ம என்ன சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் அண்ட் இந்த ஓவரால் அப்ராக்சிமேட்லி 60 டேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும் போதில் என்ன ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்குற புது எக்ஸாம் பேட்டர்னை நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொஷின் வருது, அதுக்கு எவ்வளோ மார்க் அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணணும். ஸோ வாங்க எக்ஸாம் பேட்டர்ன் வச்சே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிஃபையிங் பேப்பராக தான் இருக்குது. 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 50 மார்க்ஸுக்கு இருக்குது. இது குவாலிஃபையிங் பேப்பர் தானே அப்படின்னு நம்ம ரொம்ப அசால்ட்டாகவும் இருந்துடக்கூடாது. எதனாலன்னு பார்த்தோன்னா, இதில் நம்ம குவாலிஃபையிங் மார்க் எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய ரிமைனிங் பேப்பர்ஸை எவால்வேட் பண்ண மாட்டாங்க. அதனால தமிழுக்கும் நம்ம கரெக்டாக டைம் டியூரேஷன் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட். ஸோ நம்மளை என்ன போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மேஜர் சப்ஜெக்டில் பிஜி ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே எம்சிக்யூஸாக தான் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. எம்சிக்யூஸாக தான் கேட்க போகிறாங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்க போது 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷன் ஆன்சராக சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. டிஸ்கிரிப்டிவ் கொஷின் கூட ஈஸியாக எழுதிடலாம். எம்சிக்யூஸ் கொஷினில் ஆன்சர் பண்ணும்போதில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போதில் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் கன்ஃபார்ம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இப்போது ஏஆர்பி இது வருமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருந்துகிட்டே இருக்கும் எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் பொறுத்த மட்டுக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் வரவே வராது, இதுதான் வரும் அப்படின்னு ஷியோர் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் கூடயே ரிவிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் தான் நம்மளுக்கு 150 மார்க்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி படிக்கணும், அதுக்கான ரிவிஷன் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது ஜென்ரல் டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 out of 5 நம்மளுக்கு 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து ஏதாவது ஒரு கொஷினை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம எழுதினாலே போதும். மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். இதில் ஒரே ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு 1 hour டைம் டியூரேஷன் கொடுக்குறாங்க, 50 மார்க்ஸும் நம்மளுக்கு அலாட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த எஸ்ஸேக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இது ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னு பொதுவாக கொடுக்கல, அதுக்குமே நம்மளுக்கு டாபிக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 7 டாபிக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, modern Indian history, history and economy of Tamil Nadu, environment and ecology, science and technology and current affairs அப்படின்ட்டு 7 விதமான டாபிக்ஸ் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 டாப்பிக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ப்ராடாக இருக்கிற டாபிக்ஸ். அதாவது இப்போது பாலிட்டின்னு எடுத்திங்கன்னா அதில் ப்ரியாம்பிளில் ஆரம்பித்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்ட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, ஜுடிஷியரி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி
உள்ள போனோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதே மாதிரி எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே பேங்கிங் செக்டார் ஆரம்பித்து ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாம் உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்புறம் இன்றைக்கி எக்கனாமி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வேர்ல்ட் லெவலில் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி இருக்கும், இப்படின்லாம் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கண்டென்ட் படிக்க வேண்டியது இருக்கும். இப்படி தான் ஒரு டாப்பிக்குமே எல்லாமே சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸாக தான் ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கொடுத்துருக்கிற கம்மியான டியூரேஷனில் இதை வைஸாக எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அடுத்த வீடியோவில் ரிவீல் பண்ணலாம். இப்போது டைம் டியூரேஷனுக்கு மட்டும் நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போகணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து இப்படி தான் நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னின் படி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்மார்ட்டர் வேல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3. ஒன்று தமிழ் படிக்கணும், நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட் படிக்கணும், அடுத்தபடியாக ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஜென்ரல் டாபிக்ஸில் எத்தனை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட விஷ், சரிங்களா? ஆனால் ஜென்ரல் டாபிக்ஸ்க்கும் நம்ம படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பேஸ் பண்ணி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கிறதுனால அதுக்கு வந்து 1/2 அன் ஹவர் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 1 ஹவர் டைம் டியூரேஷன் ஒரு நாளில் ஒதுக்கணும் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிக்குவீங்க அப்படின்னா 1/2 அன் ஹவர் டைம் ஒதுக்குனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் ஆகும், மெதுவாகவே படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நாளில் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது அப்படின்னா 1 ஹவர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது 1 ஹவர் டைம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த 1 ஹவருமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அந்த 1 ஹவர் மோர் தேன் இனஃப் படித்து ரிவிஷனும் அழகாக பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது இப்போது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அதில் 1 ஹவர் தமிழுக்கு ஒதுக்குனது போக ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமை 1/2 அண்ட் 1/2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 1/2 மேஜர் சப்ஜெக்ட்க்கும் 1/2 ஜென்ரல் டாப்பிக்கும் வச்சுக்கோங்க. அதுக்காக ஃபுல்லாக 1/2 வந்து மேஜர் சப்ஜெக்ட்னும் ஃபுல்லாக 1/2 வந்து ஜென்ரல் டாப்பிக்கும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. மேஜர் சப்ஜெக்டையும் ஜென்ரல் டாப்பிக்கையும் சைமல்டேனியஸாக படிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வேகாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும். வேறு டாபிக்ஸ் பார்க்கும்போதுல பிரெயினுக்கும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்கான பெஸ்ட்டு வே. இந்த வேலை படித்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்லையும் நம்மளால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளோட சப்ஜெக்டும் நம்மளால் நல்லா படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் பெஸ்ட் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய சஜஷன். தமிழுக்கு 1 ஹவர் கொடுக்குறோம், ரிமைனிங் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாளில் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அந்த டைமை 1/2 அண்ட் 1/2 நம்ம மேஜர் சப்ஜெக்ட்க்கும் ஜென்ரல் டாப்பிக்கும் கொடுத்துட்றோம். இப்போது ஒரு 2 ஹவர்ஸ் ரிமைனிங் கிடைக்கிது அப்படின்னா அதில் 1 ஹவர் மேஜர் சப்ஜெக்ட்க்கும் 1 ஹவர் ஜென்ரல் டாப்பிக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. 1 ஹவர் நம்ம மேஜர் படிச்சிருக்கணும், 1 ஹவர் ஜென்ரல் டாபிக் படிச்சிருக்கணும். ஆனால் ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அகெயின் ஒரு 1/2 அன் ஹவர் ஜென்ரல் டாபிக் படிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மேஜர் சப்ஜெக்ட் படிங்க. இந்த மாதிரி மாற்றி படிக்கும் போதில் மைண்டுக்கும் வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இதுக்கு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹவர்ஸ் இருந்தது அப்படின்னா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதுதான் பெர் டே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது. டிஸ்கிரிப்டிவ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால 1/2 அண்ட் 1/2 ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்டையரான அந்த ஜென்ரல் டாப்பிக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிக்க முடியும், சரிங்களா? அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட அப்ராக்சிமேட்டாக 60 டேஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி டேட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 50+ டேஸ் இருக்கும். ஸோ 60 டேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இல்லை அப்ராக்சிமேட்டாக 60 தானே அதுக்கே சொல்லுங்கள் அப்படின்னா 50 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 50+ டேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட வேணாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு நாள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு ஏதாவது சீசன் மாறதுனால உடம்பு சரியில்லாமல் போகலாம். ஸோ அப்படி ஏதாவது இஷ்யூஸ் வரும் இல்லையா? ஸோ அதனால் அந்த எக்ஸ்ட்ரா டேஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் படிக்காமல் விட்ட அந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபுல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த 50 டேஸை மட்டும் நம்ம முழுசாக டார்கெட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பட் அப்ராக்சிமேட்லி 60 டேஸ் நம்மக்கிட்ட சாலிடாக ப்ரிப்பரேஷனுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது 50 டேஸ் இருக்குது அப்படின்னா இந்த என்டையர் 50 டேஸுமே நம்ம டோட்டலாக படிக்கக்கூடாது. படிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் டேஸ் ஒதுக்கிடணும், ரிவிஷனுக்குன்னு கொஞ்சம் டேஸை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட்டு 10 டேஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு வந்து ஒதுக்கி வச்சிடலாம். ரிமைனிங் 40 டேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனுக்கு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 50 டேஸை நம்ம இப்போது 2ஆக பிரிச்சுருக்கோம். ஒன்று 40, இன்னொன்று 10 டேஸ். ஸோ லாஸ்ட்டு 10 டேஸ் நம்மளுக்கு ரிவிஷனுக்காக, ஃபஸ்ட்டு 40 டேஸ் நம்ம வந்து படிக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு 40 டேஸ் நம்ம படிக்கிறதுக்கு எடுத்ததில் நம்ம வந்து மேஜர் சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோமோ அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்னலாம் நோட்ஸ் இருக்கோ அதிலலாம் எதை படிக்கணும், எது படிக்க வேண்டாம், எது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், எது ஈஸியாக இருக்கும், இந்த அனலைசிஸ் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணி படிச்சிடணும். அதே மாதிரியே ஜென்ரல் டாப்பிக்லையுமே என்னென்ன டாபிக் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அதில் வந்து பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த 40 டேஸில் நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்க நம்மளோட இன்புட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இந்த 10 டேஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த 10 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா அதையுமே 5+5 நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 5 டேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ரிவிஷன். ஸோ அந்த 40 நாளில் என்ன படித்தோமோ அந்த ஃபஸ்ட்டு 5 டேஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் மட்டுமே பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம 40 நாளில் படித்ததை ஒரு 5 நாளில் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுறோம். இப்போது ரிவிஷன் பண்ணுறப்ப எதை படிக்கணும், எது படிக்க வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. 40 நாளில் எதை நம்ம தெளிவாக லாஸ்ட்டாக படித்து முடித்தோமோ அதை மட்டும் குயிக்காக ரிவிஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அடுத்த 5 நாட்கள் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளுடைய சப்ஜெக்டில் ஆல்ரெடி நெட் ஆர் செட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிட்ரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எந்த இடத்துல வீக்காக இருக்கோமோ அந்த இடத்த அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு பக்காவாக போயிடுவோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டு 5 டேஸ் நம்ம பண்ண வேண்டியது கொஷின் ப்ராக்டிஸ். இந்த இடத்துல டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் கொஷின் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணணும், அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ லாஸ்ட்டு 5 டேஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டோட்டலாக 50 டேஸில் நம்மளுக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட்டோட ரெடியாக இருப்போம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபியூ டேஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ரொம்ப பிரெயினை ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் நம்மளால் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட்டான ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நம்மளுக்கு ரிவிஷனுக்கான டைம் இருக்கணும், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுறதுக்கான டைம் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான டைமும் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபியூ டேஸ் வந்து 50+ டேஸை நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ அதில் ஒரு 8 to 9 டேஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த டேஸ்மே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஷின் ப்ராக்டிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது ரீசெண்டாக நடந்த நெட் ஆர் செட் எக்ஸாமினேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அதுவுமே நம்மளுக்கு போஸ்ட் கிராஜுவேட் லெவல் தான். ஸோ அந்த கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே மோர் ஆர் லெஸ் நம்மளுக்கு வந்து போதுமானதாக தான் இருக்கும்.
அதை ஃபுல்லாக ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல மார்க் குறையுது, எதனால் குறையுது அப்படிங்கிறத உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த டைம் உங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்பவே வைஸாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக நம்மளால் எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். அந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் அண்ட் டேஸ் எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ எல்லாத்துமே சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ஸோ டிஆர்பி சைட்லேருந்தே நம்மளுக்கு சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சிலபஸில் என்னென்ன இருக்குது, மேஜர் சப்ஜெக்டில் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனி வீடியோவில் நம்ம கொடுத்துடலாம். அந்த சிலபஸ் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து போட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. சிலபஸ்க்கு மட்டும் ஓரியன்டாக படிச்சுட்டே வந்தோன்னா நம்மளால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லபடியாக பூஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சிலபஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.